ஆனால் எண்ணிக்கை குறைவான இருக்கிற சமூகங்களே அதிகாரத்தில் இருக்கிறதுனால தான் பெரும்பான்மை சமூகங்களுக்கு போதுமான இடங்கள் கொடுக்க முடியாதவர்களுக்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க தடுக்கப்படுறதா ஒரு பரவலான கருத்து. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, எண்ணிக்கையில் குறைவாக இருந்து பெரும்பான்மை சமூகங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டை தர மறுப்பது, நீங்கள் சொல்லுகின்ற எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிற சமூகங்களை கொண்டவர்கள் இந்த நாட்டுடைய தீர்மான சக்தியாக இருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கின்ற 90% மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை 10%த்திற்குள்ளடங்கிய சமூகங்களாக இருந்து அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் இதற்கு தடை போடுகிறார்கள் என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அதற்கு உதாரணம், கடந்த 5 ஆண்டுகளாக சமூக நீதி பேசி, சமூக நீதி அரசு, சமூக நீதி காவலர் கலைஞர் என்று சொல்லி அவருடைய வழித்தோன்றலாக இருக்கின்ற சமூக நீதி வழிவந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு ஸ்டாலின் அவரிடம் 5 ஆண்டு காலம் நான் தொடர்ந்து வலியுறுத்தினேன். பல்வேறு கவன ஈர்ப்புகள், ஒத்துழைப்பு தீர்மானங்கள், நேரமில்லா நேரத்தில் எழுந்து கோரிக்கைகளை முன்வைத்தேன். ஆளுநர் உரையில் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் நான் பேசினேன். ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களாக இருந்த சமூக நீதி வழிவந்த தலைவர் கலைஞருடைய மகனாக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களை 5 ஆண்டு காலம் இதை செய்ய விடாமல் தடுத்தது எந்த சக்தி? அந்த சக்தி தான் சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறது, இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கிறது. நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலாக பெரும்பான்மை சமூகங்கள் இந்த மண்ணில் அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வியும் வேலைவாய்ப்பு உரிமைகளும் பெற்றுவிடக்கூடாது என்பதிலே குறியாக இருக்கிற சக்திகள் இங்கே அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் தற்போது பொறுப்பேற்றிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற நடிகர் விஜயையும் அப்படி அவர்கள் கையாண்டு விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு.